அதாவது பெற்றோருக்கு சுதந்திரத்தை வழங்குதல், தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வேக்சின்ஸ் தேவையா இல்லையா என்பது. தேவையற்ற விதத்தில் கொடுப்பது என்பதை விட பொருளாதார ரீதியில் தங்களிடையேயான ஒரு சேமிப்பை மேற்கொள்வதற்காக இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்கின்றனர். இப்பொழுது கோவிட் காலத்தை எடுத்து பார்த்தீர்களால் உண்மையிலேயே கோவிட் காலத்தில் வெளிவராத ஒரு செய்தி என்னவாக இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக அமெரிக்கா பெற்ற பாதிப்பு. அமெரிக்கர்கள் அதிக அளவில் இறந்ததற்கான காரணம் அவர்கள் தங்க அந்த வேக்சின் முறையை அல்லது வேக்சினை ஏற்காமல் விட்டது மாத்திரமில்லை, அந்த அந்த வருத்தத்திற்கான கொடுக்கப்பட்ட நடைமுறைகளை கடைபிடிக்காமல் விட்டது. இந்த போர் என்பது முடிவுக்கு வர வேண்டும் என்பதில் யாருக்குமே மாறுபட்ட கருத்து அல்ல. ஆனால் அந்த விட்டுக் கொடுப்பியலில் இருக்கின்ற ஒரு நிலைதான் இப்பொழுதும் நீண்டு செல்கின்றது. கனடா நிச்சயமாக தனது நிலைமைக்கு மூடிய வகையில் பங்களித்திருக்கின்றது. பண உதவியாகவோ அல்லது ராணுவ உதவிய உபகரண உதவியாக. அவர் அந்த மக்களின் நலனில் ஒரு அக்கறை காட்டாதவராக, அதாவது சொந்த நாட்டு மக்களின் நலனிலே அக்கறை காட்டாதவராகவும், அவருடைய அதிகாரம், அதாவது ஜனாதிபதியாக இருக்கின்றவருடைய அதிகார போக்கு எந்த அளவில் மாற்றத்தை உலகத்தில் கொண்டு வரப் போகிறது என்ற கேள்விதான் இருக்கின்றது. காலை 8:17 புத்தமது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் எங்களுடன் சுரேஷ் தர்மா தற்பொழுது இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. பொதுவாகவே இந்த செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் நாங்கள் பொதுவாக பார்த்தால் அந்த டொனால்ட் ட்ரம்ப் சம்பந்தப்பட்டபடி எங்கள் கதைப்பது தான் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இன்று நாங்கள் கதைக்கப் போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த அமெரிக்காவில் இருக்கின்ற இந்த தடுப்பூசி வழங்குகின்ற அந்த ஒரு அட்டவணையை, அதாவது குழந்தைகளுக்கான தடுப்பூசி வழங்குவதில் ஒரு மாற்றத்தை ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருந்தார். இப்பொழுது அதை நடைமுறைப்படுத்த போவதாகவும் அறிவித்து இருக்கின்றார். இது அங்கே இருக்கின்ற மருத்துவர்கள், பெற்றோர்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது சிறு பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்ற, அவர்கள் பிறக்கும் போது வழங்கப்படுகின்ற அந்த வேக்சின்கள் மற்றும் சில தடுப்பூசிகள் வழங்குவதில் அவர்கள் சில தடுப்பூசிகளை பெற்றோர்கள் மருத்துவருடன் கலந்தாலோசித்து அந்த தடுப்பூசிகளை குழந்தைகளுக்கு வழங்கலாம், இது கட்டாயம் வழங்க தேவையில்லை என்ற மாதிரியான செயல்பாடுகளும் அந்த கூறப்பட்டு இருக்கின்றது. அதற்கு இவர் டென்மார்க் நாட்டுடன் ஒப்பிட்டு இந்த தகவலையும் அவர் வெளியிட்டு இருக்கின்றார். ஆகவே பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது டென்மார்க்கின் சனத்தொகை என்பது அமெரிக்காவின் சனத்தொகையுடன் ஒப்பிட முடியாது. இப்படி பார்க்கின்ற பொழுது இவருடைய நடவடிக்கைகள் தற்பொழுது ஒரு மக்களுக்கு ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையாகவே இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் அறிந்தவற்றை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இல்லை, நிச்சயமாக. இது ஏற்கனவே அவரது நிகழ்ச்சிகளில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஒரு விடயமாக இருந்திருக்கிறது. தற்பொழுது சுகாதார சேவைகளுக்காக செயலாளராக இருக்கின்ற ரோபர்ட் எஸ் கென்னடி, அவர் முன்னாள் ஜனாதிபதியின் வெளிவந்தவர். அவர் கூட இந்த வேக்சின் போன்றவற்றிற்கு எதிர்ப்பான ஒரு தன்மையை தான் கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக இந்த வேக்சினின் வரவு என்பது உலகில் பெரும் மனித குலவிருத்தியில் அல்லது நோய்களை தடுக்கும் விதயத்தில் மிகவும் கனதியான பங்காற்றியது. அதற்கு குறிப்பாக போலியோ என்கின்ற நோய் அல்லது யானைக்கால் அல்லது பிளேக் போன்ற பல நோய்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டன. அவையெல்லாம் காணாமல் போனதற்கான காரணம் சின்னம்மை, அதே போன்று சின்னம்மை மற்றும் இப்பொழுது இந்த பிரியமை போன்றவையெல்லாம் குறைந்திருக்கின்றன. அதற்குரிய காரணம் அவர்கள் வரிசை நிகழ்வின்படி இந்த வேக்சின் என்பதை குறிப்பாக இந்த செங்கன்மாரி என்கின்ற நோய் கூட, அதாவது இந்த ஹெப்படைட்டிஸ் ஏபி என்பார்கள், அது கூட நிச்சயமாக இந்த வேக்சின் மூலமான தடுப்பு மூலமாகத்தான் உலகில் குறைந்து வந்திருக்கிறது. இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற நிலைமை என்னவென்றால், இவர்கள் அந்த தேவையற்ற விதத்தில் கொடுப்பது என்பதை விட பொருளாதார ரீதியில் தங்களிடையேயான ஒரு சேமிப்பை மேற்கொள்வதற்காக இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்கின்றார்கள். அத்தோடு பெற்றோர்களுக்கு இந்த உரிமத்தை வழங்குகின்றார்கள். ஒரு மருத்துவத்துறையில் ஒரு அரசு சார்ந்த மருத்துவத்துறையானது அது செயற்படுகின்ற பொழுது கட்டமைப்புகள் மற்றும் சான்றுகள் மற்றும் ஆலோசனைகள் போன்றவற்றின் அடிப்படையில் செயற்படுகின்றதுதான் எந்த ஒரு உலக நாட்டிலும் வழக்கமாக உள்ள விடயம்.
இருந்த பொழுதிலும் இப்பொழுது இவர் அந்த மூன்றாம் உலக நாடுகளுடன் ஒப்பீடு செய்து அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போன்று டென்மார்க்குடன் ஒப்பீடு செய்து இவ்வாறான நடைமுறைகளை, அதாவது பெற்றோருக்கு சுதந்திரத்தை வழங்குதல், தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வேக்சின்ஸ் தேவையா இல்லையா என்பது. அதில் நிச்சயமாக இப்பொழுது கோவிட் காலத்தை எடுத்து பார்த்தீர்களானால் உண்மையிலேயே கோவிட் காலத்தில் வெளிவராத ஒரு செய்தி என்னவாக இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக அமெரிக்கா பெற்ற பாதிப்பு. அமெரிக்கர்கள் அதிக அளவில் இறந்ததற்கான காரணம் அவர்கள் தங்க அந்த வேக்சின் முறையை அல்லது வேக்சினை ஏற்காமல் விட்டது மாத்திரமில்லை, அந்த அந்த வருத்தத்திற்கான கொடுக்கப்பட்ட நடைமுறைகளை கடைபிடிக்காமல் விட்டது. அது காரணமாக குறிப்பாக நியூயார்க் மாகாணம் என்பது கூட ஒரு பலத்த பாதிப்பை பெற்றது. அங்கே நிச்சயமாக கல்வி அறிவாளர்கள் பலர் இருந்த பொழுதிலும் இது நிச்சயமாக ஒரு தன்னிச்சையாக எடுக்கப்படுகின்ற முடிவாகவும் மற்றவர்களுக்கு சுதந்திரம் வழங்குகின்ற ஒரு முடிவாகவும் இருக்கின்ற ஒரு தன்மையை உடையதாக இருந்தாலும் இது ஏற்புடையதாக பலராலும் ஏற்கப்படவில்லை. அதற்கான காரணம் இது நிச்சயமாக ஒரு சுகாதார அடிப்படை தகமைகளுக்கு அமைய ஏற்படுத்தப்படாமல் ஏதோ ஒரு எழுந்தமானமாக ஏற்படுத்தப்படுகின்றது என்கின்ற காரணம். அதுதான் உண்மை. ஆமாம். சரி, பொதுவாகவே இந்த ட்ரம்பின் நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது அது பொருளாதார நடவடிக்கையாக இருக்கலாம் அல்லது அரசியல் ரீதியான நடவடிக்கையாக இருக்கலாம். எப்பொழுதுமே ஒரு நிதி, அதாவது வருமானத்தை குறிவைத்தே அவருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. அதற்கு மிகவும் மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாக அண்மையில் வெனிசுலா நாட்டு மீது அவர் கைப்பற்றி அந்த அங்கே அவர் அதனுடைய உண்மையான நோக்கம் நீங்களும் உங்களுடைய ஆய்வில் குறிப்பிட்டு இருந்தீர்கள். எண்ணெய் வளத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது. இப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது தன்னுடைய சொந்த நாட்டிலே இப்படியான மருத்துவத்தில் மாற்றங்களை செய்து அந்த பணத்தை சேமிக்கின்றாரோ அல்லது பொருளாதாரத்தை மீதப்படுத்துகிறாரோ என்று பார்க்கின்ற பொழுது அவர் அந்த மக்களின் நலனில் ஒரு அக்கறை காட்டாதவராக, அதாவது சொந்த நாட்டு மக்களின் நலனிலே அக்கறை காட்டாதவராகவும் நீங்களும் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டு இருந்தீர்கள். அவர்கள் அதிபராக வந்து இப்பொழுது அவருடைய வருமானம், தனிநபர் வருமானம் இரட்டிப்பாகவும் வந்திருக்கிறது என்று சொல்லி இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அது அடுத்ததாக அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அமெரிக்காவை டென்மார்க்குடன் ஒப்பிட்டு இந்த தடுப்பூசிக்கான மாற்றங்களை கொண்டு வந்திருப்பது, இப்படி பார்க்கின்ற பொழுது இவருடைய இந்த அரசுடைய இவருடைய அதிகாரம், அதாவது ஜனாதிபதியாக இருக்கின்றவருடைய அதிகார போக்கு எந்த அளவில் மாற்றத்தை உலகத்தில் கொண்டு வரப் போகிறது என்ற கேள்விதான் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த தடுப்பூசிகளை பெற்றோர் மற்றும் மருத்துவர் முடிவுக்கு விடப்பட்டுள்ள நிலையில் இது எதிர்காலத்தில் குழந்தைகள் ஆரோக்கியத்திலும் நோய் தடுப்பிலும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை சொல்ல முடியுமா? நிச்சயமாக. இப்பொழுது கடந்த வருடம் நான் நினைக்கின்றேன் கனடாவாக அல்லது ஒரு நாடாக இருக்க முதல் தடவையாக ஒரு கடைசி, அதாவது அழிந்து போனதாக நினைக்கப்பட்ட ஒரு நோய் என்பது வந்திருந்தது. அது மீசில்ஸ் அல்ல போலியோவோ இது என்று எனக்கு சரியாக இப்பொழுது ஞாபகத்தில் இல்லை. இருந்த பொழுதிலும் இவ்வாறு எடுத்து இளம்பிள்ளை வாதம் என்பது இந்த வேக்சின் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் அதாவது பல பத்தாண்டுகளுக்கு முதல் இந்த நோயால் ஒரு 10 கால் என்பது மற்ற காலை விட செயலிழந்து போய்விடும். அதை இளம்பிள்ளை வாதம் என்று கூறுவார்கள், போலியோ என்பது. அதற்குரிய தடுப்பூசி தான் அந்த விடயத்தை இல்லாமல் செய்தது. அதே போல இந்த சின்னம்மை என்பது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு துன்புறுத்தும் நோயாக இருந்திருந்தது. அது கூட காணாமல் போயிருந்தது. எனவே இவ்வாறான தடுப்பூசிகள் எடுக்கப்படாத விடத்து அந்த கிருமிகளின் ஈர்ப்பு அல்லது மீள் அறிக்கை என்பது சில வேளைகளில் சாத்தியப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை இவ்வாறான தடுப்பூசி ஏற்காதவர்கள் மூலமாக அதை பெற்றுக்கொள்ளும். அவ்வாறு பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஒரு அபாயமான நிலைக்கு நிச்சயமாக தள்ளப்படும் அந்த நாடென்று மாத்திரமல்ல, அது பரவக்கூடியது. இப்போது நீங்கள் கோவிட் எடுத்து பார்த்தீர்களானால் சாதாரணமாக ஒரு சீனாவில் ஏற்பட்டதாக கூறப்பட்ட பொழுதும் 4 ஆண்டுகள் அது உலகத்தை கட்டி போட்டு வைத்தது. அதை விட எத்தனையோ மில்லியன் மக்களை பழி கொண்டிருக்கிறது. எனவே அதன் பிறகான காலங்களில் இப்பொழுது கோவிட்டுக்கான தடுப்பூசி என்பது கண்டுபிடிக்கப்பட்டு அது அந்த கிருமி என்பது தற்போது பலவீனமானதாக ஆக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான வேக்சின் என்பது எடுக்க தேவையில்லை என்கின்ற நிலையை ஒரு பெற்றோர் எடுக்கும் பொழுது அதற்குரிய பாதிப்பு என்பது இப்பொழுது பார்த்தீர்களானால் முதல் தடவையாக பல ஆண்டுகளுக்கு பிறகு கனடாவில் இந்த இன்ஃபுளுன்சா என்கிற இந்த காய்ச்சலால் கூட
மரணங்கள் ஏற்படுவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பலரும் இது ஒரு இறுதிய வருத்தத்திற்கு அல்லது மாரடைப்புக்கு கூட இட்டுச் செல்கின்றது சாதாரண இருமல் காய்ச்சல் என்று கண்டறிந்திருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான நிலையில் உலகம் அதாவது மனித வாழ்க்கையின் உச்சம், அதாவது நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு 70களிலோ அல்லது அதற்கு முந்தைய ஆண்டுகளிலோ ஒரு சராசரி வாழ்க்கை காலம் என்பது 60 வயது என்பதை தாண்டுவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. அவ்வாறாக இருந்து இப்பொழுது 100 வயது என்பது சாதாரணமாக இருக்கிறது. 80 வயது நலம் என்பது கூட சாதாரணமாகிவிட்டது. எனவே அவ்வாறானதற்கு காரணம் இந்த சுகாதாரத்துறையின் முன்னேற்றமும் அதனை மக்கள் பின்பற்றி வந்ததுமே ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லை. அதை நிச்சயமாக அவர்கள் கடைபிடிக்கின்றனர். பொதுவாகவே இந்த தடுப்பூசிகளை விட்டு அரசியல் பக்கம் ஒரு பார்வைக்கு திருப்புகின்ற பொழுது இப்பொழுது பிரான்சில் கனடிய பிரதமர் மார்கானி தலைமையில் இந்த உக்ரைன் நாட்டுக்கு உதவி வழங்குபவர்களின் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. கடந்த வாரம் புளோரிடாவில் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் விரைவில் முடித்து விடுவேன் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் இப்பொழுது அந்த உக்ரைன் நாட்டுக்கு ஆதரவு வழங்குகின்ற வெளிநாட்டு தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மார்கானியும் அதில் பங்கு பெற்றுக் கொண்டு இருக்கின்றார். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உக்ரைன் போர் தற்பொழுது 4 வருடங்களாக கிட்ட நடந்து கொண்டு இருக்கின்றது. பல நாடுகளும் உதவி வழங்கி கொண்டு இருக்கின்றது. இடையிடையே அமெரிக்க ஜனாதிபதியும் இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்தத்தை முடித்து விடுவேன் என்று கூறிக்கொண்டிருக்கிற நிலையில் இரண்டும் வேறுபட்ட பார்வையாகவே தெரிகின்றது. ஒரு பக்கத்தில் போர் முடிவுக்கு தான் முடித்து விடுவேன் என்று சொல்லியும் மற்றது உக்ரைனுக்கு ஆதரவு வழங்குகின்ற நாடுகளின் உதவிகளும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமும் இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு ஏதாவது முடிவு வருமா என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? முடிவு ஆரம்பித்து வைத்தவர்கள் தான் முடித்து வைக்க வேண்டும். அதாவது ஆம், ரஷ்யா ஆக்கிரமிக்க முயற்சித்தது நிச்சயமாக ஏற்புடையதல்ல. ஆனால் அதற்குரிய பண ஊட்டங்களை கொடுத்து அந்த போர் ஸ்தாவியை அடைந்த பொழுது ஜனாதிபதியாக வந்தவர் போர் மறுப்பு செய்கின்ற பொழுது அதனை முடித்து வைப்பதற்கான ஒரு தேவையை கூட அதற்கு ஏற்படுத்தியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி. அதை அவர்கள் செய்ய முயன்ற பொழுதும் அவர்களால் இயலாததாக போயிருக்கவில்லை. இப்பொழுது ஐரோப்பா தன்னுடைய இருப்புக்கு பயன்படுத்துகின்றது. கனடா கூட அவ்வாறான ஒரு நலத்தை கொண்டிருக்கின்றது. எனவே அவர்கள் அதற்குரிய முயற்சியை எடுத்துட்டார்கள். அந்த வகையில் இந்த போர் என்பது முடிவுக்கு வர வேண்டும் என்பதில் யாருக்குமே மாறுபட்ட கருத்து அல்ல. ஆனால் அந்த விட்டுக் கொடுப்பியலில் இருக்கின்ற ஒரு நிலைதான் இப்பொழுதும் நீண்டு செல்கின்றது. கனடா நிச்சயமாக தனது நிலைமைக்கு மூடிய வகையில் பங்களித்திருக்கின்றது. பண உதவியாகவோ அல்லது இராணுவ உபகரண உதவியாகவோ. எனவே அவர்களுக்கு கூட இந்த அழுத்தம் இருக்கின்றது. இந்த போர் முடிவுக்கு வந்தால் தங்களால் சேமிக்கக்கூடிய பணம் என்பது. அதை விட கனடா பல உக்ரைனியர்களை தற்காலிகமாக உள்வாங்கியிருந்தது. அது நான் நினைக்கின்றேன் குறிப்பாக லட்சக்கணக்கு, என்று எனக்கு சரியா தெரியாது. ஆனால் பல 10,000 அல்லது பல லட்சங்கள் என்ற அளவில் அவர்கள் திரும்பி செல்கின்ற நிலைமைக்கு ஒரு வழிவகுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்லது அந்த உக்ரைனிய அமைப்புகள் கனடாவில் தற்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால் அவர்களுக்கு நிரந்தர உரிமை வழங்க வேண்டும் என்பது, பெர்மனன்ட் ரெசிடென்சி. அவ்வாறு பெர்மனன்ட் ரெசிடென்சி வழங்கப்பட்டால் அவர்கள் 3 வருடங்களுக்குள்ளேயே ஒரு கனடிய பிரஜையாக மாறியிருப்பார்கள். அதற்கு முன்னராக பலரை திருப்பி அனுப்ப வேண்டிய தேவை கனடாவில் இருக்கிறது என்றால் இந்த தற்காலிக ரீதியில் தான் ஒரு 8 லட்சம் வரையான பேரை அனுமதிப்பதான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி. இந்த வேளையில் இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் நாங்கள் அழைத்த பொழுதெல்லாம் எங்களுடன் இணைந்து வந்திருந்து பல அரசியல், பொருளாதார, சமூகம் சம்பந்தமான தகவல்களை எங்களுடன் நேருக்கு நேர் பகிர்ந்து கொள்வதற்கு நன்றி. இணைந்து கொண்டதற்கு சுரேஷ் சர்மா. மீண்டும் ஒரு பொழுதில் பிரிதொரு விடயம் சம்பந்தமாக பேசிக் கொள்ளலாம். நன்றி. நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.